வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இரவில் பூத்த ரோஜாவின் மர்மம். இது ஒரு தொடர்கதை. ஆகையால் பாகம் 1 நினைவில் வைத்துக் கொண்டு பாகம் 2 கேளுங்கள். பாகம் 2, மறைந்த காதலின் நிழல்கள். கடந்த இரவில் எழுந்த மர்மங்கள் அகிலாவின் விடிந்த அந்த நாளையும் நிழல் ஆடியது. அந்த அரண்மனை ஒருபோதும் அமைதியாக இல்லை என்பதை அவள் மெதுவாக உணரத் தொடங்குகிறாள். இப்போது அவள் அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்வுகள் காதல் அல்ல, அதுவே ஒரு அழைப்பு என உணர்கிறாள். அந்த அழைப்பு மரணத்தையும் மீறும் மர்மத்தின் மொழி பேசுகிறது. புதிய பயம், புதிய எதிரிகள். அடுத்த நாள் காலை காற்றில் ஒரு சில்லென்ற உணர்வு ஏற்பட்டது. ஒரு பனிக்காற்று. இதுபோல் இருந்தாலே அடுத்த என்ன நிகழும் என்பதை அகிலா அறிந்திருந்தாள். அகிலா தொடர்ந்து நேற்று இரவு நடந்ததை நினைத்து கலங்குகிறாள். அகிலாவின் மனக்குரல். நேத்து நடந்தது கனவில்ல, நிஜம்தான் போல. அப்போ அந்த உருவம், இந்த ரோஜா பூ, அவன் பேசினதையும் நான் தான் கேட்டேனே. தெள்ள தெளிவா எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா ஏன் எனக்கு கனவு மாதிரி தோணுது? அப்புறம் எப்படி நான் என் ரூமுக்கு வந்தேன்? அவளின் குழப்பத்தை கவனித்த மதி அழகு அம்மா புது பூட்டுகளுடன் வாசலை மூட ஆரம்பிக்கிறாள். மதி அழகு அம்மா, இங்க எப்பவுமே 10 மணி ஆச்சுன்னா வாசலை பூட்டு போட்டு பூட்டிடுவோம். நீங்க ஏதாச்சும் விசித்திரமா உணர்ந்தீங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அம்மா. எந்த இடம், எந்த காலம் எல்லாம் தயங்காதீங்க, சங்கடப்படாதீங்க. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். அந்த மாலை அகிலா மேல் மாடியில் உள்ள பழைய அலமாரியை திறக்கிறாள். அதில் ஒரு பழைய புகைப்பட ஆல்பம் இருக்கிறது. பக்கங்களை திருப்பிக் கொண்டு இருக்கும் போதே ஒரு புகைப்படம் விழுகிறது. அதில் ஒரு இளைஞன், கருமையான, காண்போரை தனக்குள் ஈர்க்கும் இருண்ட கருமேகம் போல் கண்கள், மென்மையான புன்னகை. புகைப்படத்தின் கீழ் அதை எடுத்த தேதி எழுதப்பட்டிருந்தது. ஸ்டூடியோவின் பெயர், அதை எடுத்த வருடம், அதை தந்தியில் அனுப்பிய பெயரும் இருந்தது. 1947. அரவிந்தா? ஓ, அரவிந்த். அந்த அரவிந்த் என்ற பெயர் அவளை தூக்கி வாரி போட செய்தது. அன்று இரவு மீண்டும் அவள் அறையில் சிந்தித்து கொண்டு படுத்திருக்கும் போது சங்கீத ஒலி எழுந்தது. முழுக்க முழுக்க காரிருள் சூழ்ந்திருந்த நிலையில் இன்று வீணை ஒளி மட்டும் இல்லாமல் ஒரு கச்சேரி போல் இருந்தது அந்த ஒளி. அந்த ஒளி வரும் திசையை நோக்கி நடக்கிறாள் அகிலா. பழைய அறையின் வாயிலில் நின்றவுடன் அந்த உருவம் தோன்றுகிறது. இப்போது அவனது முகம் தெளிவாக தெரிகிறது. யார் நீ? நீ அன்னைக்கு நைட்டும் நீ தானே வந்த? அந்த போட்டோல இருந்தது நீ தானே? நீ எப்படி இங்க வந்த? உள்ள வீடு பூட்டி தானே இருக்கு, நீ எப்படி உள்ள வந்த? இல்லை, இங்கே தான் இருக்கியா? உருவம். ஆம், என் பெயர் அரவிந்த். இந்த அரண்மனையில் என் கதையும் என் காதலும் முடிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. என் உயிர் இங்கேயே சிக்கி தவிக்கிறது. அகிலா. யாரோட காதல்? உன்னோட லவ்க்காக ஏன் வாழ்க்கையில நீ வர? அரவிந்த் பார்வையில் துயரம் கூடியது. அதோடு அவன் பேசுகிறான். ஒவ்வொரு அறையிலும் என் கனவுகளும் என் வலிகளும்
நிலைத்து நிற்கிறது. என் காதல் சொன்னவளை நீதான் கண்டுபிடித்து தர வேண்டும். இல்லை என்றால் இந்த நிழலுக்கு திரை விலகாது. மறைக்கப்பட்ட கடந்த காலம். அரவிந்த் சொன்ன வார்த்தைகள் அகிலாவை பதற்றமடைய செய்தன. அவனது பேச்சு ஓர் கவிதையை வாசிப்பது போல் இருந்தது. ஆனால் அதில் ஒரு கருமையும் வெறுமையும் தோன்றுகிறது. மேலும் அவன் அவளை மிரட்டுகிறான். அரவிந்த். மழை பொழிந்த ஒரு நாள் அவளை நான் சந்தித்தேன். அவளது கண்களில் ஒரு ரோஜா பூ, ஒரு ரோஜாவின் இதழை போல் இருந்தது. ஆனால் அந்த சந்திப்பு என் மரணத்தின் தேதியை குறித்து விட்டது. அகிலா கலக்கத்துடன், நான் எப்படி உங்க லவரை கண்டுபிடிக்க முடியும்? நான் ஏன் அதை பண்ணணும்? இதை பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சொல்லப்போனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ண முடியும்? அரவிந்த், நீ இங்கு வந்தவுடன் அவளை என்னை நீ நினைவு கூற வைத்து விட்டாய். ரோஜா பூவின் மீது பதிக்கப்பட்ட வார்த்தைகளை படி. அவை உனக்கு உண்மையை உணர்த்தும். அவை உனக்கு ஒவ்வொரு குறிப்புகள் போல. முதல் மர்ம குறிப்பு. அடுத்த நாள் காலை அகிலா அதே போல் எந்த அறைக்கும் செல்லாமல் அவள் படுத்திருந்த அறையிலே இருக்கிறாள். ஆனால் அகிலாவின் மேசையில் ஒரு பழைய தோய்ந்து போயிருந்த ஒரு காகிதத்தை காண்கிறாள். அதில் ஒரு வரி: நிழலாக நான் வாழ்ந்தேன், ஒளியாக நீ வந்தால் மட்டுமே நான் விடுதலை அடைவேன். அதே நேரம் அவள் இருந்த அந்த அரண்மனை அறையின் சுவரில் ஓர் நிழல் நகர்வது போல் தெரிந்தது. அந்த நிழல் யார்? இவங்கதான் அரவிந்தோட காதலியோ? இல்ல இங்க வேற யாரும் இருக்காங்களா? உணர்வுகளின் தீவிரம். மீண்டும் அந்த நாள் இரவு அகிலா வழக்கம் போல் படுத்துக்கொண்டு தன் கதையை எப்படி எழுதுவது என்று சிந்திக்காமல் எழுந்த உணர்வுகளை வைத்து எழுத ஆரம்பித்து இருந்திருந்தாள். காதல், மரணம், மறைவை சேர்ந்த கதை. ஓர் உருக்கமான காவியம் போல் அந்த கதையை அமைக்க அவள் திட்டமிட்டு இருந்தாள். அவள் எழுதிய ஒவ்வொரு வரியும் அரவிந்தின் மனதின் பிரதிபலிப்பு போல இருந்தன. அரவிந்தை மையப்படுத்திதான் அவள் அந்த கதையை தொடங்கியிருந்தாள். பழைய நிழலின் அடியில் ஒரு சிறிய பெட்டி. கட்டிலுக்கு கீழே அவள் கண்டெடுக்கிறாள். அந்த பெட்டிக்குள் ஒரு வைரம் பதிக்கப்பட்ட நெக்லஸ் இருந்தது. அதன் முனையில் சுடரேற்றும் சிறு இரத்த கரைகளும் இருந்தது. அதனுடன் ஒரு துண்டு சீட்டில் கண்டெடுத்த வார்த்தைகள்: உயிரும் நிழலும் ஒன்றாகும் போது மரணமாய் மறைந்த காதல் உண்மையாய் வெளிப்படும். அகிலா அந்த துண்டு சீட்டை திருப்பி பார்க்கிறாள். அங்கேயும் சில வரிகள் எழுதியிருந்தன: இதிகாசம் இன்னும் தொடங்கவே இல்லை, மரணத்தின் ஓசை வெளிவர தயாராகும். அரவிந்தின் காதலி யார்? என்ன நடந்தது அந்த மலை கிராம அரண்மனையில்? இந்த புதிரின் விடை முழுமையாக திடீர் திருப்பங்களுடன் விரிவடைய பாகம் 3 இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. நிஜமான காதல் அரைக்குறை உடலோடு இங்கிருக்கிறது. நிஜமான உயிர் பயம் தரும் மர்மம் மீண்டும் மீண்டும் அகிலாவை தொடரும். இந்த மர்மமான கதையும் தொடரும். நன்றி.